ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது TNTET பேப்பர் 1 இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியா எப்படி பாஸ் பண்றது, அது எந்த போர்ஷன்ஸை நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த TNTET பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன், அதாவது அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல், மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், இந்த மாதிரி ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த நோட்டிபிகேஷன்ல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸோ அது ரொம்ப முக்கியம். இதை பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேப்பர் 1 இந்த எக்ஸாமை என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணலாம், அதை மட்டும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்ட் இந்த போர்ஷன்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அண்ட் நானும் இந்த எக்ஸாமை இந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணி மட்டுமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ரொம்ப கவனமாகவும் ப்ளஸ் இந்த படிக்கிற டைம்ல மட்டும், ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால உங்களால ஈஸியாவே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒர்க் பண்றது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க நினைக்கலாம் நம்ம ஒர்க் பண்றோம், நம்ம எப்படி இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்றது, சைக்காலஜிலாம் நான் எப்போ படிச்சது, ஸோ அதை எப்படி நான் இப்போ படிக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஜென்ரலா சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால வீடியோவை கவனமா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா TNTET பேப்பர் 1 இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 150 கொஸ்டின் 150 மார்க்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகேவா? அது OMRல தான் டெஸ்ட் எழுத போறீங்க, ஷேட் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் மட்டும் கொஞ்சம் இப்போல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் இருக்கு அப்படின்னும் பொழுது எக்ஸாம் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஜூலைல எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR ப்ராக்டிஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஓகே, முடிஞ்ச வரை ஒரு 10 கொஸ்டின் நீங்க டெஸ்ட் அடிச்சிங்கன்னா கூட OMRல ஷேட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஏன்னா அந்த ரவுண்ட் இருக்கும், 4 ஆப்ஷன், 4 உங்களுக்கு தெரியும் OMR எப்படி இருக்கும்னு. ஸோ அப்போ நீங்க ஷேட் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு நீங்க ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் ஹாலில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ரொம்ப கவனமா பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அதுல என்னென்ன படிக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி இதுல பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி நீங்க டீட்டெயில என்ன படிச்சீங்களோ அதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதுலயும் 6ல இருந்து 11 வயது இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்புக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அது 10 யூனிட்டா அவங்க பிரிச்சு 10-11 யூனிட்டா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சிலபஸ்லாம் TRP வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு. வேணா டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கே குரு அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் உங்களுக்கு சிலபஸ்லாம் அப்லோட் பண்ணி வரேன். ஓகேவா? நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பெடகாலஜியில் உள்ள யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து படிக்கணுமா, இந்த யூனிட்ஸ்லாம் நான் படித்தாதான் பெடகாலஜியில் மார்க் வாங்க முடியுமானா என்னோட சஜஷன், பர்சனலாக என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா நான் சைக்காலஜி ரொம்ப படிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஆனால் நான் படிக்கணும், சைக்காலஜி ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக ரெஃபரன்ஸ் புக் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் SK மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்காரு, ஸோ அவருடைய புத்தகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் கி நாகராஜன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பழைய எடிஷன், இப்போ உள்ளது இல்லை, பழைய எடிஷன் புக் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம், 10 யூனிட்ல உள்ள புக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலில் என்ன புக்கு படிச்சிங்களோ, லேர்னிங் அண்ட் டீச்சிங் இந்த மாதிரி நீங்கள் பர்சனலாக படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ இது மட்டுமே போதுமானது. ஓகேவா? ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சைக்காலஜி படிக்க வேண்டாம். அப்புறம் எப்படி இந்த 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது, 30 மார்க்குக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த கொஷினை படிங்க. ஓகேவா? ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அந்த கொஷினை ஜஸ்ட் படிங்க. படிச்சுட்டு அந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆப்ஷன்ல இந்த கொஷனுக்கு எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜென்ரலா திங்க் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால டே டு டே நீங்க ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றீங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட் சைக்காலஜி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா உங்களால இந்த இதுக்கு ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா சூஸ் பண்ண முடியும். அண்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, யாராவது பியாஜே இருக்காரு, இல்ல ஜான் லூயி இருக்காரு, இப்போ இந்த மாதிரி தாண்டேக் இருக்காரு, பாவ்லோ இருக்காரு, இவங்க என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த மாதிரி இடங்கள்ல வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினோ இல்லை இயர் பேஸ் பண்ண கொஸ்டினோ கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதே மாதிரி பேரலா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சைக்காலஜி பேஸ் பண்ண கொஸ்டினும் கொஞ்சம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே அந்த ஆத்தர் என்ன சொன்னாரு, அவரோட நாடு என்ன, இந்த இயர் என்ன, இப்படிலாம் கேட்கறது மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். பிளஸ் பேரலா ஸ்டூடெண்ட் சைக்காலஜி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஆத்தர் மற்ற அந்த ஆண்டு பேஸ் பண்ண கொஸ்டின் இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணி நேரத்தை இது பண்ணுறதை விட ஸ்டூடெண்ட் சைக்காலஜி படிக்காமலே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை கண்ண மூடிட்டு சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும்.
சரி இப்படியே பண்ணால் நான் எப்படி கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மெத்தடுன்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் சைக்காலஜிக்கு மட்டும்தான் அப்படி பண்ண சொன்னேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு என்ன படிக்கணுங்கிறது ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுல எல்லாம் இதை தான் படிங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அதை கூட நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிடலாம். ஆனால் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் நான் சொன்ன ரெஃபரன்ஸ் புக்கு இல்லை அதை தாண்டி இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் புக் உட்காந்து நீங்கள் பார்த்தாலும் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக 30 கொஷினும் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். சைக்காலஜிக்கு உட்காந்து நீங்கள் படித்து நேரத்தை விரயம் பண்ணுறதை விட இந்த சப்ஜெக்ட்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரி, இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 10th. ஸோ இப்போ இதில் நான் சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்று தமிழ் மேஜராக இருக்கலாம், அதாவது டிகிரி வந்து தமிழ் சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், இல்லை மேக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை சோஷியல், சயின்ஸ், வாட் எவர் இட் மேபி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு பிடிச்ச சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் மேஜராக சூஸ் பண்ணி படித்த சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், அண்ட் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து கண்டிப்பாக உங்களால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நிறையன்னு சொல்கிறத விட ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மேக்ஸ் மேஜர். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு மேக்ஸ் மேஜர்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் வச்சுப்போம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸ் அண்ட் தமிழில் இருக்கக்கூடிய இந்த 30 கொஷின் இருக்கு இல்லையா, 30, 60 கொஷின், இது ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு 55க்கு மேலே, 55க்கு மேலே இல்லை 56 அப்படின்னா என்ன, இதில் ஒரு மேக்ஸிமம் கொஷினை போட பார்க்கணும். ஓகேவா? இதில் ஒரு 2 தப்பாலாம், இதில் ஒரு 2 தப்பாலாம், அவ்வளோதானே தவிர மேக்ஸிமம் 28 நான் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் கொஷின் போட பார்க்கணும். ஆனால் 30க்கு 30 போட பார்க்கணும். ஓகேவா? இது எப்போ நம்மளோட மேஜர்லையும் ப்ளஸ் நமக்கு பிடித்தமான சப்ஜெக்ட்ஸ்லையும். இதே எனக்கு தமிழ் மட்டும் இல்லை, எனக்கு வந்து இங்கிலீஷும் பிடிக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் நான் என்ன பண்ணணும், கூடுதல் மார்க் வாங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் அதனால 2-3 சப்ஜெக்ட்லாம் ஆட் பண்ணல. ஜஸ்ட் நமக்கு படித்த சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், பிடிச்ச சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். இதை மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு நான் பிடிச்ச சப்ஜெக்ட் தான் படித்தேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஒரு இப்போ நீங்கள் தமிழ் தான் எனக்கு பிடிக்கும், நான் தமிழ் மேஜர், ஸோ நான் தமிழ் மட்டும் படிச்சிருக்கேன்னீங்கன்னா இந்த 30 கொஷின் ஃபுல்லாக எடுத்துருங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த 30 கொஷின் எங்கேருந்து கேட்பாங்க? ஒன்றும் இல்லை, தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் ஸ்டாண்டர்ட் 1 to 5ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு 1 to 5லேருந்து கொஷின்ஸ் இருக்காது. அது ரொம்ப ரொம்ப கம்மி, 1-2 கொஷின் தான் 1 to 5லேருந்து கேட்பாங்க. ஸோ அப்போ எங்கேருந்து கொஷின் வரும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப் டு 1 to 10th ஸ்டாண்டர்ட் வரை படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் எந்த கொஷினையும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண முடியும், 30க்கு 30 வாங்க முடியும். எனக்கு 30க்கு 30 தமிழில் வேண்டாம், நான் வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 20+ எடுத்தால் போதும் அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 தமிழில் படிச்சுக்கோங்க. ஓகேவா? 1 to 8, 6 to 8 இல்லை, 1 to 8 தமிழில் படிச்சுக்கோங்க. இது யாருக்கு, தமிழில் ஒரு 20க்கு மேலே வாங்கணுன்றவங்களுக்கு 1 to 8, இல்லை எனக்கு 30க்கு 30 வாங்கணுன்றவங்க 1 to 10. ஆனால் இதில் 1 or 2 கொஷின் வந்து கண்டிப்பாக இது தாண்டி 10th தாண்டி ஜென்ரலாக கேட்பாங்க. ஓகேவா? அது நம்ம கையில் கிடையாது. சரி, இருந்தாலும் அதையும் உங்களால் போட முடியும். ஏன்னா நீங்கள் டீச்சராக இருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக கெஸ் பண்ணி உங்களால் அந்த ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இது தமிழுக்கு மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொன்ன இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. போர்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 30 கொஷினா, இதில் கண்டிப்பாக பாதி கொஷின் கிராமரில் இருக்கும், பாதி கொஷின் தான் உங்களுக்கு அந்த ஆத்தர் பேஸ் பண்ணி, ஆத்தரோட வேறு பெயர் என்ன, ஆத்தரோட புக்ஸ் ஏதாவது எழுதியிருந்தா அதை பற்றி, அப்புறம் அந்த போயம் பற்றி, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பாதி இருக்கும். நான் அந்த படிக்கிற சம்மந்தமாக உள்ளது சொல்லவே இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போ அதை உங்களுக்கு ஓரளவுக்கு இது பண்ண முடியும். இல்லை நான் வந்து இங்கிலீஷ் மேஜர் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் இதில் உள்ள கிராமர் 15 கொஷின் கிட்ட கிராமர் பேஸ் பண்ணி மட்டும் வரும். சென்டென்ஸ் பேட்டர்ன், அப்புறம் வந்து கொஷின் டேக், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி கிராமர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவாக்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு கிராமர் டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிராமர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் நிறைய தடவை ரிவிஷனும் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒரு 15 கொஷின் தெரிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள் மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 to 8 1 to 8 இது மட்டும் போதும். 9th 10thலாம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டாம். இந்த இங்கிலீஷ்க்குமே நீங்கள் வந்து 8th வரை பார்த்துக்கோங்க போதும். 8th வரை உள்ள கிராமர் மட்டும் கிராமர் வந்து ஜென்ரலாக எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் நான் இல்லை இங்கிலீஷில் வந்து நான் 30 மார்க் ஃபுல்லாக மார்க் வாங்கணும் அப்படின்றவங்க 1 to 8 வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ்லேயும் 1 to 8 போதும், நீங்கள் 30க்கு 30 வாங்கிடலாம்.
9th 10th தான் உங்களுக்கு கொஷின் வராது, வந்தாலும் 1 or 2 கொஷின் தான் வரும். அதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அடுத்தது பாருங்க இவிஎஸ். இவிஎஸ் அப்படின்னு எழுது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்டு சோஷியல், சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ். ஓகே, இப்போ ரெண்டையுமே படிக்கணுமானா கண்டிப்பாக ரெண்டையுமே படிக்கணும். டோட்டலாக 30 கொஷின், இது ரெண்டுல இருந்தும் சேர்த்து தான் 30 கொஷின் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டையும் படிக்கணும். ரெண்டுலையும் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா 1 to 8 படிச்சுக்கோங்க போதும். ஓகே, ரொம்ப நிறையெல்லாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 to 8 போதும். இப்போ நான் சொன்ன இந்த போர்ஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக, அதாவது ரொம்ப போர்ஷன்ஸ் வெட்டுறாம மேக்ஸிமம் கவர் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் பாஸ் மார்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னும் பொழுது 90 பாஸ் மார்க்கு, அண்ட் பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்கெல்லாம் 75 மார்க் பாஸ் மார்க்கு, அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு 60 மார்க் பாஸ் மார்க். ஸோ இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எடுக்க முடியும். ஸோ இந்த போர்ஷன் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ நான் சைக்காலஜியில் ஜென்ரலாக படிங்க, கொஷினை படிங்க, ஆன்சர் எதுவும் சூஸ் பண்ணுங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் 1 to 10 படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்க்கு 1 to 8 பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் எதுவுமே இங்கிலீஷ்க்கு படிக்க வேண்டாம், ஒரு கிராமர் மட்டும் பார்த்துக்கோங்க. 1 to 8 பார்த்து கிராமரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கொஷின் 15 கிடையாது 25 கிட்ட போட முடியும். ஓகேவா? 25 கொஷின்ஸ் கிட்ட இங்கிலீஷில் போட முடியும். இல்லை நான் வந்து இங்கே 1 to 10 8 படிக்கல, ஜஸ்ட் கிராமர் மட்டும் பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 15 கொஷின் போட முடியும். ஓகேவா? சைக்காலஜியில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மெத்தடு, ஜஸ்ட் கொஷினை படிங்க, ஆப்ஷனை பாருங்கள், எது ரெலவெண்ட்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்களாவே 10 கொஷின் போட்டுடலாம். புரியுதா? ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் கொஷின். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாவோ இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற மாதிரி கஷ்டமாவோ அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக ஜஸ்ட் போர்ஷன்ஸை கவர் பண்ணுங்கள், அண்ட் அந்த எக்ஸாமை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய பணியை வந்து நிரந்தரமாக்கிக்கிறதும் ப்ளஸ் உங்களுடைய பணி சார்ந்த அந்த ப்ரொமோஷன் மற்ற விஷயங்களுக்கும் இந்த டெட் அப்படிங்கிறத எலிஜிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி டீச்சர்ஸ், நீங்கள் இது சார்ந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றின தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அதில் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப் வந்து அதுதான். ஸோ அதனால் எல்லாத்தையும் தரவாக ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஃபீஸ் டீட்டெயில் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்ல நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு போய் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ப்ரௌசிங் சென்டர்ல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இப்போ அப்ளை பண்ணும்பொழுது ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் 1 to 5 கிளாஸ் எடுக்கிறேன், நான் 1 to 5 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு 6 to 8 புக்ஸ் வந்து கிடைக்கல, இந்த கம்மியான நேரத்தில் நான் எப்படி இந்த 6 to 8 புக்கை வாங்குறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க, அதுக்கான விஷயங்களை சொல்றேன். இல்லை எனக்கு இந்த டவுட்லாம் இல்லை அப்படின்னா வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த 6 to 8 புக்ஸ் வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். 6 to 8 மட்டும் இல்லை, 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக், ஈவன் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் 1, வால்யூம் 2, இப்படி எந்த புக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே ஒரே இடத்துல அவைலபிள் இருக்கு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபோன் அல்லது லேப்டாப் எதுவாக இருக்கட்டும், உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் போயிட்டு டிஎன் டெக்ஸ்ட் புக், டிஎன் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா சில பேருக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால நான் அதை சொல்கிறேன். ஓகே, டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஓகேவா? க்ரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் ஃபோன் போது ஜஸ்ட் ஃபோனில் போயிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க போதும். இயரு அதெல்லாம் எதுவுமே போட வேணாம். இந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா கவர்மெண்ட் லோகோவோட டிஎன் புக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதோட அந்த www.tntextbook.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா புக்ஸும் அவைலபிள்.
நான் இதில் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரே ஒரு புக் மட்டும் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், அது மாதிரி தேர்ட் டேர்ம் 3 டேர்மும் இருக்கும். அப்புறம் அதில் பழைய எடிஷன் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானது வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த புக்கை படித்தா போதும். அப்போ இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. நான் தமிழ் மீடியத்தில் ஒரே ஒரு புக் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ தமிழ் எடுத்துப்போம். ஓகேவா, இந்த பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே டவுன்லோடு இருக்கும். இப்போ நான் தமிழுக்கு நேராக டவுன்லோடை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதாவது 6th தமிழ் புக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் டேர்மோடது அப்படியே ஓப்பன் ஆகும். இதை நான் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த தெரியுது இல்லையா டவுன்லோட் சிம்பிள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது அந்த இது வந்து டவுன்லோட் ஆகும். சம்டைம்ஸ் ரேர்லி என்ன ஆகும், அது வந்து டவுன்லோட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட்ல இருந்து ஒரே நாளில் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு போது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ண சொல்லும். நீங்கள் அன்னைக்கு டவுன்லோட் பண்ணாமல் அடுத்த நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இதுலேயே வச்சுட்டு அதை வியூ பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ அப்போ புக்ஸ் வந்து ப்ராப்பராக வியூ ஆகாது. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான எந்த புக்கை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ப்ராசஸ். ஓகேவா, ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இதை சார்ந்து வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.